So in the last class we studied about electric field, and also we derived the expression for electric field due to a point charge, and also we discussed about electric lines of force. மின்புலம், ஒரு புள்ளி மின்னோட்டத்தினால் ஏற்படும் மின்புலம் மற்றும் மின்புல கோடுகள் அவற்றின் பண்புகளை பற்றி பார்த்தோம். சரி, அதில் ஒரு இப்போ டவுட் கேட்டிருந்தா அந்த டவுட்டை டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு வாட் இஸ் பெர்மிட்டிவிட்டின்னு கேட்டிருந்தான். பெர்மிட்டிவிட்டி, பெர்மிட்டிவிட்டினா என்ன அப்படின்னா, இட் இஸ் த எபிலிட்டி ஆஃப் த மீடியம் ஹவு ஈஸிலி ஆர் டிஃபிகல்ட் இட் அலவுஸ் த எலக்ட்ரிக் லைன்ஸ் டு பாஸ் த்ரூ இட். ஒரு மெட்டீரியல் வழியாக அந்த எலக்ட்ரிக் லைன்ஸ் எவ்வளோ ஈஸியாக அல்லது எவ்வளோ கஷ்டமாக போகுது அப்படிங்கிறத டிட்டர்மின் பண்ணுறது எலக்ட்ரிக் பெர்மிட்டிவிட்டி. லாஸ்ட் இயரில் நீங்கள் பெர்மியபிலிட்டின்னு படிச்சிருப்பீங்க. பெர்மியபிலிட்டி எதில் வரும்? மேக்னெட்டிக் ஃபீல்டில் வரும். அதே தான் அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஹவு ஈஸிலி இட் அலவுஸ் த மேக்னெட்டிக் லைன்ஸ் through it, that is called as magnetic permeability. இது வந்து என்னது? எலக்ட்ரிக் பெர்மிட்டிவிட்டி. அவ்வளோதான். இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் ஃபார் அ பர்டிகுலர் மீடியம். ஒரு மீடியம்னு எடுத்துட்டோம்னா இட் இஸ் அ கான்ஸ்டன்ட். மைக்கா அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுக்கு ஒரு வேல்யூ உண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேல்யூ உண்டு. அதை நிச்சயம் we can find out. So now today we will discuss about electric dipole. electric dipole. சரி, எலக்ட்ரிக் டைபோல்னா என்ன அப்படின்னா, two equal and opposite charges, ரெண்டு ஈக்குவலாக இருக்கணும், ஆப்போசிட்டாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளஸ் q and மைனஸ் q, அதான் two equal and opposite charges separated by a small distance, it constitute an electric dipole. அதாவது ரெண்டு ஈக்குவலாக இருக்கணும், ரெண்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், ஒன்று ப்ளஸ் q ஒன்று மைனஸ் q, and they are separated by a small distance constitute an electric dipole. இதுதான் எலக்ட்ரிக் டைபோலுக்குரிய டெஃபினிஷன். நேச்சராக எங்கே இருக்குன்னா, நிறைய மாலிகூல்ஸ்னு எடுக்கும்போது அதில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜும் இருக்கும். அதில் இந்த சென்டர் ஆஃப் த பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் டு நாட் கோயின்சைட். சில மாலிகூல்ஸில் அந்த பாசிட்டிவ் சார்ஜோட சென்டரும் நெகட்டிவ் சார்ஜோட சென்டர் இருந்துச்சு, அது கோயின்சைட் ஆகுது. தே ஆர் ஸ்லைட்லி டிஸ்பிளேஸ்ட், ஸோ தே ஆர் செப்பரேட்டட் பை ஸ்மால் டிஸ்டன்ஸ். அப்போது ஒரு மாலிகூல் எடுக்கும்போது அதில் சேம் அமௌண்ட் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ், சேம் அமௌண்ட் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ், ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். சேம் அமௌண்ட் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். அப்போது அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஸ்லைட்டாக டிஸ்பிளேஸ் ஆகும்போது தே ஃபார்ம் a permanent dipole. So such molecules behaves as permanent dipole. அது எக்ஸாம்பிள் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, CO, அம்மோனியா, வாட்டர், HCl எல்லாம் என்னது? எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் எலக்ட்ரிக் டைபோல். சரி, அப்போ எதனை புரிஞ்சுக்கிட்டு, அதாவது இப்போ மாலிகூல்ஸ் எடுக்கும்போது அதில் புரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். அதை அதோட சென்டராக ரெண்டு அது கோயின்சைட் ஆகாமல் கொஞ்சம் ஸ்லைட்லி டிஸ்பிளேஸாக இருந்தால் தே ஃபார்ம் எலக்ட்ரிக் டைபோல். அப்போ எலக்ட்ரிக் டைபோல் என்ன? டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை எ வெரி ஸ்மால் டிஸ்டன்ஸ், இட் கன்ஸ்டிடியூட் அன் எலக்ட்ரிக் டைபோல். சில டயக்ராம் பார்க்குறோம். CO இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி கொஞ்சம் இடையில டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி H2O, NH3 இதெல்லாம் என்ன? எக்ஸாம்பிள் ஃபார் எலக்ட்ரிக் டைபோல். அப்போ எலக்ட்ரிக் டைபோல் அவனுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்கும். இல்லை 2 மார்க் இல்லை 3 மார்க்கில் கேட்கலாம். வாட் இஸ் மென் பை எலக்ட்ரிக் டைபோல்? கிவ் எக்ஸாம்பிள். அப்போ எலக்ட்ரிக் டைபோல் என்ன? டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை அ ஸ்மால் டிஸ்டன்ஸ், இட் கன்ஸ்டிடியூட் அன் எலக்ட்ரிக் டைபோல். டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை அ ஸ்மால் டிஸ்டன்ஸ், இட் கன்ஸ்டிடியூட் அன் எலக்ட்ரிக் டைபோல். சரி, இனிமேல் நம்ம அடுத்தால பார்க்குறது எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட். சரி, இப்போ அதில் டயக்ராமில் பார்க்குறோம். ஒரு சார்ஜ் எடுத்துருக்கோம் மைனஸ் q. அது ரெண்டு சார்ஜ் எதில் எடுக்கிறோம்? அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் எடுக்கிறோம். மைனஸ் q வந்து அலாங் த நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். அது மாதிரி ப்ளஸ் q எங்கே வச்சுருக்கோம்? அலாங் த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். தே ஆர் செப்பரேட்டட் பை அ டிஸ்டன்ஸ் எவ்வளவு? a ப்ளஸ் a. அதான் ஆரிஜின்லேருந்து, ஆரிஜின் தான் சென்டராக வச்சுருக்கோம். அந்த ரெண்டு சார்ஜோட சென்டர் வந்து ஆரிஜின் எடுத்திருக்கோம். அப்போ ஆரிஜின்லேருந்து ப்ளஸ் க்யூங்கிறது ஏங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது, அது மாதிரி மைனஸ் க்யூங்கிறது ஏங்கிற டிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ ரெண்டு சார்ஜ் இடையில டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 2a. ரெண்டு சார்ஜ் இடையில டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 2a. அப்போ எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இட் வாஸ் டினோட்டட் பை p வெக்டார். p வெக்டார், p வெக்டார் இஸ் ஈக்குவல் டு q இன்ட்டு r ப்ளஸ் வெக்டார் ப்ளஸ் மைனஸ் q இன்ட்டு r மைனஸ் வெக்டார். அதான் அது எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட். அதில் டெரைவ் பண்ணுறோம். அப்போ r வெக்டாருக்கு பதில் q இன்ட்டு a i cap. ஐ கேப்ங்கிறது யூனிட் வெக்டர் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ ப்ளஸ் q வந்து அலாங் த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், அதனால் ப்ளஸ் ஐ கேப்னு போட்டுக்கிட்டோம். அடுத்தால மைனஸ் q a இன்ட்டு ஐயோட டைரக்ஷன் என்ன? மைனஸ் ஐ வெக்டர், நெகட்டிவ் டைரக்ஷனில் இருக்குது.
நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. அதனால் மைனஸ் ஐ வெக்டார். அப்போ மைனஸாக மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ QA I cap ப்ளஸ் QA I capனு வந்துடும். ஸோ 2QA I cap. ஸோ தட் இஸ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் P vector. அப்போ எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் இஸ் ஆல்சோ எ வெக்டர் குவான்டிட்டி. இப்போ வெக்டர் குவான்டிட்டினா இட் ஹாஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். அதுக்கு என்ன உண்டு? மதிப்பும் உண்டு, டைரக்ஷனும் நிச்சயம் உண்டு. அதோட மேக்னிடியூட் என்ன அப்படின்னா Q இன்ட்டு 2A. Qங்கிறது எனி ஒன் ஆஃப் த சார்ஜ் ப்ளஸ் Q மைனஸ் ரெண்டுமே சேம் அமௌண்ட். அதனால் எனி ஒன் ஆஃப் த சார்ஜ். 2Aங்கிறது என்னது? டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ சார்ஜ். ஸோ த மேக்னிடியூட் ஆஃப் த டைபோல் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த any one of the charge and the distance between the two charges. அதோட அப்போ யூனிட் என்ன? நீ அதில் கண்டுபிடிச்சிடலாம். யூனிட் என்னது? சார்ஜுக்கு கூலும், டிஸ்டன்ஸுக்கு மீட்டர். ஸோ த யூனிட் ஃபார் டைபோல் மொமெண்ட் இஸ் கூலும் மீட்டர். அதோட டைரக்ஷன் சொல்லணும். பிகாஸ் இட் இஸ் a வெக்டார் குவான்டிட்டி. இட் இஸ் ஆல்வேஸ் ஃப்ரம் -q to +q. அதனால் டைரக்ஷன் பார்த்துருப்போம். அந்த P வெக்டாரோட டைரக்ஷன் போட்டிருக்கலாம். P வெக்டார் வந்து எங்கேருந்து எங்கே போகுது? -qலேருந்து அப்படி +qக்கு போகுது. ஸோ டைரக்ஷன் வந்து -q to +q. சரி, இதுவும் 2 மார்க்கில் இருந்துலாம் கேட்கலாம். டிஃபைன் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் அல்லது கிவ் த மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன், கிவ் இட்ஸ் யூனிட் எல்லாம் கேட்கலாம். அப்போ வாட் இஸ் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்? இட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த சார்ஜஸ் அண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ சார்ஜஸ் அண்ட் ஆல்சோ டைரக்டட் ஃப்ரம் -q to +q. அதோட யூனிட் என்ன? கூலும் மீட்டர். அந்த C வந்து கொஞ்சம் பெருசாக போடணும். சின்னதாக போட்டோன்னா அது சென்டிமீட்டர்னு ஆயிரும். சரியா? பெருசாக போட்டால் தான் சிங்கிறது என்னது? டினோட்ஸ் கூலும். ஸோ கூலும் மீட்டர். இப்போ நம்ம சிம்பிளாக பார்க்கணுங்கிறக்காக என்ன செய்யறோம்? -qவும் +qவும் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கலாம். உனக்கு டவுட் வரலாம், ஒய் ஆக்சிஸில் இருக்கலாம், இருந்தால் என்ன ஆகும், Z ஆக்சிஸில் இருந்தால் என்ன ஆகும்? இதே எக்ஸ்பிரஷன் தான் கிடைக்கும். ஆனால் அந்த டெரிவேஷன் நம்ம தேவையில்லை. நம்ம அதை என்ன செய்யறோம்? எக்ஸ்பிளனேஷன் வந்து ஒன்லி அலாங் த எக்ஸ் சிம்பிளாக இருக்கட்டும் அப்படி நினச்சிச்சினோம் கொடுத்துட்டோம். அடுத்து ரெண்டு ஆப்போசிட் சார்ஜ், ரெண்டு சார்ஜ் கண்டுபிடிக்கிறோம். இதே மாதிரி நிறைய சார்ஜஸ் இருக்கலாம். அப்படி இருந்தால் என்ன செய்யும்? த டோட்டல் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு சிக்மா I is equal to 1 to n QI RI cap. QI RI cap. இதானது ஃபார் மோர் நம்பர் ஆஃப் சார்ஜஸ். இது வந்து அபவுட் த எலக்ட்ரிக் டைபோல் அண்ட் ஆல்சோ டைபோல் மொமெண்ட். நவ் வில் see in Tamil. அதாவது மின் இருமுனை. தமிழில் எலக்ட்ரிக் டைபோல்ங்கிறது மின் இருமுனை. மின் இருமுனை என்ன? சிறிய இடைவெளியில் பிரித்து வைக்கப்பட்ட இரு சமமான வேரின மின்துகள்கள். அது ரொம்ப முக்கியம். சமமாகவும் இருக்கணும், வேரின மின்துகள்களாக இருக்கணும். மின் இருமுனையை உருவாக்குகின்றன. சில மூலக்கூறுகளில் பார்த்தோம்னா நேர்மின்துகளின் மையமும் எதிர்மின்துகள் மையமும் எப்படி இருக்குல்ல? ஒரே புள்ளியில் பொருந்துவதில்லை. ஒரே புள்ளியில் பொருந்துட்டா அது என்ன கிடையாது? மின் இருமுனை கிடையாது. பொருந்தாமல் கொஞ்சம் ஸ்லைட்டாக டிஸ்பிளேஸாக இருந்தால் அது என்னது கொடுக்கும்? மின் இருமுனையை கொடுக்கும். எடுத்துக்காட்டு CO, H2O, HCl டயக்ராம்லாம் கொடுத்துருக்காங்க. அது பார்த்துக்க. அது ஏற்கனவே நம்ம இதில் பார்த்தோம். அடுத்தது மின் இருமுனையின் திருப்புத்திறன், அதான் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட். அதோட எண் மதிப்புன்னு என்ன? அதுக்குரிய மேக்னிடியூட். ஏதேனும் ஒரு மின்னூட்ட மதிப்பினை அவற்றிற்கிடையே உள்ள தொலைவினால் பெருக்க கிடைப்பது. அதானது மின் இருமுனையின் திருப்புத்திறனின் மதிப்பு. அதோட திசை எப்படி இருக்கும்? -q to +q. அதோட மேக்னிடியூட் எவ்வளவு? P is equal to Q into 2A. அப்போ அதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? -q to +q நிச்சயம் இருக்கும். -q to +q. அதோட யூனிட் என்னது? கூலும் மீட்டர். த யூனிட் ஃபார் த எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் என்னது? கூலும் மீட்டர். சரி, இதெல்லாம் பேசிக்காக உள்ள 2 மார்க் 3 மார்க்கில் கேட்கலாம். வாட் இஸ் மென் பை எலக்ட்ரிக் டைபோல்? மின் இருமுனை என்றால் என்ன? அதற்கு உதாரணம் தருக. அது மாதிரி அடுத்தல வாட் இஸ் மென் பை எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட், கிவ்ஸ் மேக்னிடியூட், டைரக்ஷன், யூனிட்ஸ் எல்லாம் கேட்கலாம். சரி, இன்னும் வந்து நம்ம போகக்கூட ஹையர் லெவலில் கொஞ்சம் ஒரு முக்கியமான டெரிவேஷன். சரியா? அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம டியூ டு பாயிண்ட் சார்ஜ் பார்த்தோம். டியூ டு எ பாயிண்ட் சார்ஜ். இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு எ டைபோல். டைபோல் அப்படிங்கும்போது ஒன்று +q ஒன்று வந்து -q. அதுக்கு இடையில் உள்ள என்ன செய்யணும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு டெரிவேஷன் உண்டு. முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். 2 கொஸ்டின் கேட்பாங்க. ஒன்று வந்து அலாங் த ஆக்சியல் லைன், அலாங் த அச்சுக்கோடு. இன்னொன்று என்னது? நடுவரை கோடு. அச்சுக்கோடு, இன்னொன்று என்னது? நடுவரை கோடு. அந்த ரெண்டுமே டெரிவேஷன் இப்போ பார்ப்போம். சரியா?
சரி. Now we'll see about derive the expression for electric field along the axial line. அச்சுக்கோடு இது தமிழையும் சேர்த்து நடத்தலாம், ஏன்னா அது வந்து உனக்கு டெரிவேஷன் தான். அச்சுக்கோடுனா என்ன அதில் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆக்சியல் லைன், எ லைன் பாசிங் த்ரூ த ஆக்சிஸ். அப்போ ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரிக் டைபோல். இப்போ டைபோல் வரையும்போது ஒன்று வந்து மைனஸ் கியூ, ஒரு சார்ஜ் இருக்குது, அது வந்து மைனஸ் கியூ. இன்னொன்று வந்து ப்ளஸ் கியூ, ப்ளஸ் கியூ. அதோட சென்டர் ஓன்னு வச்சுக்க, சென்டர் வந்து ஓ. இந்த டிஸ்டன்ஸ் ஏ, இந்த டிஸ்டன்ஸ் ஏ. டைபோல்னா உடனே இதை நினச்சிடணும், வரைஞ்சிடணும். மைனஸ் கியூ ப்ளஸ் கியூ, அதோட சென்டர் வந்து ஓ. இப்போ ஆக்சியல் லைன் சொல்கிறோம். அப்போ ஆக்சியல் லைன் என்ன? எ லைன் பாசிங் த்ரூ த ஆக்சிஸ், இதுதான் ஆக்சியல் லைன். இந்த ஆக்சியல் லைனில் ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம், சின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். சியோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா சென்டர்லேருந்து ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. சென்டர்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது? ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் இருந்துச்சு இது இருக்குது. இட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஆர் ஃப்ரம் த சென்டர். இப்போ நம்மளோட எய்ம் என்ன? அந்த டெரிவேஷன் என்ன? we want to derive the expression for electric field along the axial line. electric field along the axial line, அச்சுக்கோடு. அப்போ சிங்கிற பாயிண்டில் என்ன செய்யணும்? டியூ டு த டைபோல் கண்டுபிடிக்கணும். சரி, நம்ம ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா டியூ டு த பாயிண்ட் சார்ஜ் கண்டுபிடிச்சிட்டோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு பாயிண்ட் சார்ஜ். அது கொஞ்சம் ரிலேட் பண்ணிக்க. இ வெக்டார் ஈக்குவல் டு 1/4πε0 q/r² r cap. இதை நம்ம ஏற்கனவே டெரைவ் பண்ணிட்டோம் டியூ டு த பாயிண்ட் சார்ஜ். சரி, அது மாதிரி கொஞ்சம் அதை கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணிவிடுவோம். சிலது அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி என்னன்னா, இஃப் த டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இஃப் இட் இஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ் இட் இஸ் பாயிண்டிங் அவே. நேர்மின்னோட்டமாக இருந்தால் எப்படி இருக்கும்? அதை விட்டு வெளிநோக்கி இருக்கும். அது இது எதிர்மின்னோட்டமாக இருந்தால் எப்படி இருக்கும்? அதை நோக்கி இருக்கும். அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அடுத்த ஒன்று என்ன பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸுக்கு எப்படி இருக்கும்? ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன். அப்போ டிஸ்டன்ஸ் கூடும்போது அதோட மேக்னிடியூட் என்ன செய்யும்? குறையும். இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சால் இதை அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் கியூவை கன்சிடர் பண்ணுறோம். பாசிட்டிவ் சார்ஜ் எங்கே இருக்குது? பிங்கிற பாயிண்டில் இருக்குது. இது ஏ, இது வந்து பின்னு வச்சுக்கிட்டோம். இது வந்து சி. சரி, இப்போ பிங்கிற இடத்துல என்ன வச்சுருக்கிறோம்? பாசிட்டிவ் சார்ஜ் வச்சுருக்கோம். இந்த பாசிட்டிவ் சார்ஜினால் சிங்கிற இடத்துல உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு அது எப்படி இருக்கும்? இட் இஸ் பாயிண்டிங் அவே, அந்த டைரக்ஷனில் இருக்கும். அதை நம்ம இ ப்ளஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். அது என்ன வச்சுக்கிட்டோம்? இ ப்ளஸ். E plus. அப்போ அதுக்கு எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்கணும். E ப்ளஸ்ஸுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு த பாயிண்ட் சார்ஜ் ப்ளஸ் கியூ, இட்ஸ் அ வெக்டர் குவான்டிட்டி. நம்ம அந்த எக்ஸ்பிரஷன் அப்ளை பண்ண போகிறோம். 1/4πε0 q பை டிஸ்டன்ஸ் ஆறுங்கிறது என்ன? அந்த சார்ஜில் இருந்து அந்த பாயிண்ட்டுக்கு இடையில டிஸ்டன்ஸ் ஆறு. இங்கே ஆறுங்கிறது என்ன டிஸ்டன்ஸ்? சென்டர்லேருந்து சிங்கிற பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ். அதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஆறுன்னு போடக்கூடாது. ஏன்? ஆறுங்கிறது க்யூங்கிற சார்ஜ்லேருந்து சிங்கிற டிஸ்டன்ஸ் கிடையாது, சென்டர்லேருந்து டிஸ்டன்ஸ். அப்போ க்யூங்கிற டிஸ்டன்ஸ்க்கு என்ன செய்யணும்? இது டிஸ்டன்ஸ் ஆர், இது ஏ. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்ன வரும்? ஆர் மைனஸ் ஏ. ஸோ க்யூ பை ஆர் மைனஸ் ஏ த ஸ்கொயர் இன்ட்டு ஆர் கேப். ஆர் கேப்ங்கிறது எந்த டைரக்ஷனில் இருக்குது? இட் இஸ் அலாங் பிசி, இந்த டைரக்ஷனில் இருக்குது. பிசி இந்த டைரக்ஷனில், ஏன்னா பாயிண்டிங் அவே இந்த டைரக்ஷனில் இருக்குது. அப்போ இது எந்த டைரக்ஷன்? டைரக்ஷன் ஆஃப் த டைபோல் மொமெண்ட். இட் இஸ் ஃப்ரம் மைனஸ் கியூ டு ப்ளஸ் கியூ. இதுதான் பி வெக்டாரோட டைரக்ஷன். ஸோ இட் இஸ் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் டைபோல் மொமெண்ட். அப்போ என்ன செஞ்சிடலாம்? அந்த டைரக்ஷனுக்கு பி கேப்னு போட்டுக்கிட்டோம். பி வெக்டார்னு போடக்கூடாது, பி கேப்னா இட் இஸ் யூனிட் வெக்டார். டைரக்ஷன் வந்து இட் இஸ் ஃப்ரம் மைனஸ் கியூ டு ப்ளஸ் கியூ, இந்த டைரக்ஷன். தட் இஸ் அலாங் பிசின்னு எழுதலாம். ஆனால் பி கேப்னு போட்டால் நமக்கு ஈஸியாக என்ன செஞ்சிடும்? அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். பி கேப் வந்து அலாங் த டைரக்ஷன் ஆஃப் த டைபோல் மொமெண்ட். அப்போ இ ப்ளஸ் கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் அந்த ஆர் மைனஸ் ஏங்கிறது உனக்கு என்னன்னு டவுட் வரும், அது க்ளீனாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. ஆருங்கிறது ஃப்ரம் த சென்டர் டு த பாயிண்ட் சி. ஆனால் நம்மளுக்கு எந்த டிஸ்டன்ஸ் வேணும்? பிசி வேணும். க்யூலேருந்து சிங்கிற டிஸ்டன்ஸ் வேணும். அதனால் ஆர் மைனஸ் ஏன்னு போட்டுக்கிட்டோம். ஆர் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். பட் எப்படி அதே ஃபார்முலாவில் கொண்டு போய் நம்ம ஆல்ரெடி இந்த லாஸ்ட் கிளாஸ் வி டெரைவ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு த பாயிண்ட் சார்ஜ்
E vector is equal to 1 by 4 pi epsilon naught q by r square r cap. அதில் கொண்டு போய் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம், எக்ஸ்பிரஷன் கிடைச்சாச்சு. சரி, அடுத்தல எதுக்கு வரோம்? நெகட்டிவ் சார்ஜுக்கு வரும். நெகட்டிவ் சார்ஜுக்கு வரும் மைனஸ் q. அதனால கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டை E மைனஸ் வச்சுக்கிட்டோம். E மைனஸ் அது எப்படி இருக்கும்? இட் இஸ் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் இந்த டைரக்ஷனில் இருக்கும், டுவர்ட்ஸ். அப்போ நம்ம போடும்போது this is E minus இந்த டைரக்ஷனில் இருக்குது. அப்போ எந்த டைரக்ஷன் இது? ஆப்போசிட் டு த டைபோல் மொமெண்ட், ஆப்போசிட் டு த டைபோல் மொமெண்ட். அப்போது அதுக்கு எக்ஸ்பிரஷன் பார்க்குறோம். E மைனஸ் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 1 by 4 pi epsilon naught q by இந்த டிஸ்டன்ஸ் என்ன? இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் பார்க்கக்கூடியது மைனஸ் கியூக்கும் சிக்கும் பார்க்கணும். இந்த டிஸ்டன்ஸ் r, இது a. அப்போ r plus a the whole square into p கேப்னு போட முடியுமா? ஆப்போசிட் டு p கேப். அப்போ என்ன செஞ்சிடணும்? மைனஸ் போட்டு ஒரு p கேப். பீக்கோட டைரக்ஷனுக்கு, அதாவது எலக்ட்ரிக் டைபோல் ஓடும். ஏன்னா E ப்ளஸ் எதனால பக்கத்தில் இருக்குது, மைனஸ் கியூங்கிறது தள்ளி இருக்குது. அப்போ E மைனஸ் எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். சரி, இனிமேல் என்ன கண்டுபிடிக்கணும்? டியூ டு த டைபோல். டைபோல் அப்படிங்கும்போது ப்ளஸ் q அண்ட் மைனஸ் q. அதுக்கு எந்த பிரின்சிபல் நம்ம அப்ளை பண்ணிடலாம்? சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு E டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதுக்கு என்ன செய்யணும்? ரெண்டையும் ஆட் பண்ணிடணும், அவ்வளோதான். E ப்ளஸ்ஸையும் E மைனஸ் என்ன செஞ்சிடணும்? ஆட் பண்ணிடணும். E ப்ளஸ் வெக்டார் ப்ளஸ் E மைனஸ் வெக்டார். சரி, இப்போ இதை பார்த்தோன்னே எனக்கு புரிஞ்சிடும் எதெல்லாம் காமனாக இருக்குது. 1 by 4 pi epsilon naught காமனாக இருக்குது. இன்னொன்று எது காமனாக இருக்குது? க்யூவும் காமனாக இருக்குது. அப்போ ஒரு ஸ்டெப்பெல்லாம் எழுதிக்கிடுவோம் உனக்கு புரியணும். அப்படின்னா 1 by 4 pi epsilon naught q by r minus a the whole square p cap plus minus 1 by 4 pi epsilon naught q by r plus a the whole square p cap. இப்போ நம்ம காமனாக இருக்காத வெளியே எடுத்துடலாம். q by 4 pi epsilon naught காமனாக இருக்குது. உள்ளே என்ன வரும்? அப்போ 1 by r minus a the whole square minus 1 by r plus a the whole square, a plus the whole square. டைரக்ஷன் வந்து p cap. சரி, இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணோம். நீங்கள் டேரெக்டாக எக்ஸாம் எழுதும்போது அடுத்த ஸ்டெப் எழுதிடலாம். ஆனால் பட் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், உனக்கு என்ன எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது உனக்கு புரியணும். அப்படிங்கிறதுக்காக இதை மட்டும் உனக்கு தனியாக நான் சிம்பிளிஃபை பண்ணி காமிக்கிறேன். 1 by r minus a the whole square minus 1 by r plus a the whole square. அப்போ அதை என்ன செஞ்சலாம்? எல்சிஎம் எடுத்துடலாம். கீழே r minus a the whole square into r plus a the whole square. மேலே என்ன வரும்? r plus a the whole square minus r minus a the whole square. சரியா? இப்போ கீழே இப்போ என்ன ஃபார்முலாவில் இருக்குது? a plus b into a minus b. அந்த ஃபார்முலா எனக்கு தெரியும். a plus b into a minus b என்னது? a square minus b square. ஆனால் ரெண்டு தடவை இருக்குது a plus b into a minus b. அப்போ கீழே சிம்பிளை பண்ணும்போது r square minus a square the whole square. மேலே என்ன செய்யணும்? a plus b the whole square ஃபார்முலா a square plus b square plus 2ab. அப்போ r square plus a square plus 2ra. இது a minus bங்கிற whole square minus r square plus a square minus 2ra. இனிமேல் சிம்பிளை பண்ணுறோம். r square plus a square plus 2ra minus r square minus a square minus or minus plus 2ra by r square minus a square the whole square. இதில் r square கேன்சல் ஆயிரும், a square கேன்சல் ஆயிரும், plus 2ra என்ன ஆயிரும்? 4ra by r square minus a square the whole square. அப்போ 4ra என்ன போட்டலாம். அப்போ இதை சிம்பிளை பண்ணும்போது அடுத்த ஸ்டெப் நீ எழுதலாம், எக்ஸாம்லாம் எழுதிக்கலாம். பட் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், எதுவுமே ஃபிசிக்ஸில் புரியாமல் நினச்சக்கூடாது, படிக்கக்கூடாது. ஆனால் எக்ஸாமில் டைம் வேஸ்ட் பண்ணாமல் டைரெக்டாக 4ra கீழே என்ன வந்துடும்? இது எல்சிஎம் எடுக்கும்போது r square minus a square the whole square into p cap. So this is the expression for the total electric field.
அப்போ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரெக்ஷனில் இருக்கும்? அலாங் த டைரெக்ஷன் தான் டைபோல் மூமெண்ட். எதனால? E ப்ளஸ் தான் அதிகமாக இருக்கும். அப்போ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அதை மட்டும் நம்ம ஒரு டயக்ராமில் காமிக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அதே மாதிரி டைபோல் வரைஞ்சிக்க. மைனஸ் Q ப்ளஸ் Q சென்டர் O A B இது சிங்கிற பாயிண்ட். இந்த டிஸ்டன்ஸ் R, இது A, இதுவும் A. சரி, இப்போ E டோட்டல் எந்த டைரெக்ஷனில் இருக்கும்? இட் இஸ் அலாங் த டைபோல் மொமெண்ட். E டோட்டல் வெக்டார். இதுக்கு எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம். என்ன செய்யலாம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப் ஃபிசிக்ஸில் கொஞ்சம் அப்ராக்சிமேஷன் போடுவோம். இங்கே என்ன போடுறோம் அப்படின்னா R is very much greater than A. ஏங்கிறது they are separated by a small distance. நம்ம பார்த்தோம் மின் இருமுனை electric dipole, the two equal and opposite charges separated by a very small distance. அப்போ A வந்து very small when compared to R. So R is very much greater than A. அப்போ very much greater than அப்படிங்கும்போது என்ன ஆயிரும்? R square minus A square the whole squareல A என்ன செஞ்சலாம்? நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்ராக்சிமேட் படி விட்டுருந்தோம். அப்போ என்ன ஆயிரும்? இட் இஸ் ஈக்குவல் டு R பவர் 4. R பவர் 4 அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ Q by 4 pi epsilon naught 4RA by R பவர் 4 into P cap. இந்த ஆரம் இது நிச்சயம் கேன்சல் ஆயிரும். ஸோ வில் கெட் Q by 4 pi epsilon naught 4A by R cube. சரி, இன்னும் கொஞ்சம் சிம்பிளை பண்ணுறோம். எப்படின்னா மேலே உள்ளதை Q இன்ட்டு 2Aன்னு எழுதிக்கலாம். Q இன்ட்டு 2Aன்னு என்ன செய்யலாம்? எழுதிடலாம். 1 by 4 pi epsilon naught Q இன்ட்டு 2A. நம்மளுக்கு எதனால மாடுலஸ் ஆஃப் P வெக்டார் இஸ் ஈக்குவல் டு Q இன்ட்டு 2A. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இன்ட்டு 2, அப்போ மிச்சம் ஒரு 2 இருக்குது. அப்போ அங்கே 4 இருக்கிறனால அப்போ இன்னொரு 2 வெளியே கொண்டு போயிருந்தோம். அப்போ இந்த Q இன்ட்டு 2Aக்கு போல என்ன போடலாம்? P வெக்டார் மாடு. ஏற்கனவே இங்கே என்ன இருக்குது? ஒரு P கேப் இருக்குது. P கேப் இருக்குது. அப்போ P மாடுலஸ் இன்ட்டு P கேப் அப்படிங்கும்போது என்ன ஆயிராது? P வெக்டார் ஆயிரும். மாடுலஸை வந்து டைரக்ஷனை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது அது என்ன ஆயிரும்? வெக்டார் ஆயிரும். அப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன எழுதுகிறோம்? E டோட்டல் ஈக்குவல் டு 1 by 4 pi epsilon naught. இங்கே ஒரு 2 இருக்குது. இது வந்து என்ன ஆயிடலாம்? P வெக்டார் ஆக்கிடலாம். ஸோ 2 into P வெக்டார் by R cube. So this is the expression for the total electric field due to the dipole along the axial line. அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு எக்ஸ்பிரஷன்? E total vector is equal to 1 by 4 pi epsilon naught 2P by R cube. 2P vector by R cube. இது வந்து along the axial line. இது வந்து when the distance R is very much greater than A. அப்போ தான் A நம்ம நினச்சிட நெக்லெக்ட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி will get the expression 1 by 4 pi epsilon naught 2P by R cube. அது ஏன் வந்துச்சு அப்படிங்கிறத Q into 2Aங்கிறது என்னது? P வெக்டாரோட மாடுலஸ். நம்ம ஏற்கனவே இங்கே P கேப் இருக்குது. இட் இஸ் யூனிட் வெக்டார். இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடச்சிரும்? P வெக்டார் ஆயிரும். அப்போது 2 நம்ம ஏற்கனவே இருக்குது. 2 into P வெக்டார் by R cube. 2 into P vector by R cube. Okay, next இதே மாதிரி similar derivation electric field along the equatorial line. Equatorial line அப்படியே equatorial plane அல்லது நடுவரை தளம். நடுவரை தளத்தில் உள்ள ஒரு புள்ளி. கொஞ்சம் வித்தியாசம் அவ்வளோதான். மற்றபடி ப்ரொசீஜர் எல்லாமே அதே தான். அதனால் ஒரே டைமில் நடத்துகிறேன். இப்போ மைனஸ் Q ஒரு சார்ஜ் இருக்குது. இங்கே ப்ளஸ் Q. அந்த டைபோல் அப்படின்னாலே நீ ஒரே மாதிரி தான். மைனஸ் Q ப்ளஸ் Q உடனே ஜாயின் பண்ணிக்க. இது A, இது B, அதோட சென்டர் ஓன்னு வச்சுக்கிட்டோம். இந்த டிஸ்டன்ஸ் A, இது A. கண்ணை முடிட்டு என்ன வரைஞ்சலாம். இதுதான் எலக்ட்ரிக் டைபோல். இப்போ அப்புறம் நம்ம பார்த்தது ஆக்சியல் லைன். ஆக்சியல் லைன்னா இந்த லைனில் இப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்னது? ஈக்குட்டோரியல் பிளேனில் ஒரு புள்ளி பாயிண்ட்.
அப்போ ஈக்குட்டோரியல் பிளேன் அப்படிங்கும்போது எ லைன் பாசிங் த்ரூ த சென்டர் அண்ட் பெர்பெண்டிகுலர் டு இட், இதுதான் ஈக்குட்டோரியல் பிளேன் லைன் சொல்கிறோம். இந்த பிளேனுக்கு என்ன பேர்? ஈக்குட்டோரியல் பிளேன். இப்போ இதில் ஒரு பிளேன் நமக்கு கிடைக்கி, இந்த மாதிரி ஒரு பிளேன் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன பேர்? ஈக்குட்டோரியல் பிளேன்னு பேர். இப்போ அந்த ஈக்குட்டோரியல் லைனில் நம்ம ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம். அதே மாதிரி தான் சீன்னு ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம். இட் இஸ் அட் அ டிஸ்டன்ஸ் ஆர் ஃப்ரம் த சென்டர். சென்டர்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது? ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. நம்ம அப்போல்லாம் எடுத்த மாதிரி அப்போல்லாம் ஆக்சியல் லைனில் ஆறுங்க டிஸ்டன்ஸ் எடுத்தோம், சென்டர்லேருந்து ஆறுங்க டிஸ்டன்ஸ் எடுத்தோம். இப்போ ஈக்குட்டோரியல் லைனில் அதே சென்டர்லேருந்து ஆறுங்க டிஸ்டன்ஸில் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஏம் என்ன? சிங்கிற பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும் டியூ டு த சார்ஜஸ் -q அண்ட் +q. அதான் டியூ டு த டைபோல். அண்ட் சி இஸ் ஈக்குடிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏ அண்ட் பி. சி எப்படி இருக்குது? ஈக்குடிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏ அண்ட் பி. சரி, எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும்? இப்போ இதை ஜாயின் பண்ணுங்க. இப்போ இது ஆர், இது ஏ. அப்போ இது எவ்வளோ இருக்கும்? அக்கார்டிங் டு பித்தகரஸ் தியரம் கால்குலேட் பண்ணோம்னா BC is equal to BC square is equal to OC square plus OB square. அப்போ BC square is equal to R square plus A square. அப்போ BC is equal to square root of R square plus A square whole power 1/2. அதான் ஸ்கொயர் ரூட் R square plus A square whole power 1/2. அது இங்கேயும் அதே தான், அங்கேயும் R இங்கேயும் A. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ தான்? R square plus A square whole power 1/2. ஸ்கொயர் ரூட் ஆஃப் R square plus A square. அடுத்து இந்த ஆங்கிள் வந்து எவ்வளவுனா தீட்டா. இந்த ஆங்கிள் வந்து தீட்டா, இந்த ஆங்கிளும் தீட்டா. சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சிங்கிற பாயிண்டில் டியூ டு த சார்ஜ் +q கண்டுபிடிக்கிறோம். அது எப்படி இருக்கும்? பாயிண்டிங் அவே. பாயிண்டிங் அவே. E ப்ளஸ் வெக்டார். அது எவ்வளோ இருக்கும்? E ப்ளஸ் வெக்டார் நம்ம அப்போலே பார்த்துட்டோம். டியூ டு த பாயிண்ட் சார்ஜ் 1/4πε0 q/r² r cap. அப்போ q இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு? R² + A² ஹோல் பவர் 1/2. அதை ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போது R² + A². R² + A². இட் இஸ் ஆக்டிங் அலாங் டைரக்ஷன் பார்த்தோன்னா டைபோலுங்கிறத நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா டைபோல் இந்த டைரக்ஷனில் இருக்குது. இது வந்து அலாங் BC. இட் இஸ் ஆக்டிங் அலாங் BC. ஆக்டிங் அலாங் BC. ஏன்னா டைரக்ஷன் நம்ம மென்ஷன் பண்ணோம், நம்ம வெக்டார்னு ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம். அடுத்தால E- பார்க்குறோம். E- டியூ டு த சார்ஜ் -q. அப்போ சி நம்ம ஏற்கனவே முதலே சொல்லிட்டேன், சிங்கிறது ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏ அண்ட் பி. அப்போ E ப்ளஸும் E- எப்படி தான் இருக்கணும்? சேமாக தான் இருக்க முடியும். அப்போ E- எப்படி இருக்கும்? டுவர்ட்ஸ் த நெகட்டிவ் சார்ஜ். இதுதான் E- வெக்டார். அதுவும் சேம் தான். இந்த டிஸ்டன்ஸும் R² - A²ங்கிறதுனால E- அதே தான் வரும். 1/4πε0 q/r² + A². ஆனால் டைரக்ஷன் மட்டும் மாறும். அலாங் CA. சரி, இப்போ நம்ம அது பார்த்துட்டோம். சரி, இனிமே இதை நம்ம டேரெக்டாக ஆட் பண்ண முடியாது. இப்போ அதில் நம்ம சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் படி டேரெக்டாக ஆட் பண்ணிட்டோம்னா அலாங் த சேம் லைன், அலாங் த ஆக்சியல் லைனில் கிடச்சிது. ஆனால் இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆங்கிளில் இருக்குது. அப்புறம் நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு தனியாக ஒரு டயக்ராம் வரைஞ்சிடுறேன். அது கொஞ்சம் பார்த்துக்க. இதை மட்டும் இந்த வெக்டார் நம்மளுக்கு வேண்டியது இந்த வெக்டார் மட்டும்தான். இந்த வெக்டாரை மட்டும் தனியாக என்ன செஞ்சிடறேன்? வரைஞ்சி காமிச்சிடுறேன். This is E plus vector, this is E minus vector. இந்த ஆங்கிள் இப்போ இந்த ஆங்கிள் தீட்டாங்கிறதுனால இதான் டைபோல் அந்த டைரக்ஷன். இந்த ஆங்கிளும் தீட்டா, இதுவும் தீட்டா. இப்போ E + E- ரெண்டுமே என்ன குவான்டிட்டி? வெக்டார் குவான்டிட்டி. இப்போ வெக்டார் குவான்டிட்டி அப்படிங்கும்போது என்ன செய்யலாம்? அதை ரிசால்வ் பண்ணலாம். we can resolve into horizontal component and vertical component. அப்போ E plus ரெண்டு காம்பனண்ட்டாக பிரிக்கும்போது என்ன வரும்? along this direction E plus sin theta, along this component E plus cos theta, E plus sin theta, E plus cos theta.
மாடுலஸ். அதே மாதிரி இ மைனஸ் ரெண்டு காம்பனண்ட் நினைச்சிடும் பிரிக்கிறோம். இ மைனஸ் வெக்டாரே நினைச்சிடும் ரெண்டு தான் பிரிக்கிறோம். ஒன்று வந்து ஹரிசாண்டல் காம்பனண்ட், இன்னொன்று வந்து வெர்டிக்கல் காம்பனண்ட். அப்போது அலாங் திஸ் டைரக்ஷன் இ மைனஸ் வெக்டார் sin theta, along this direction e minus vector cos theta. சரி, இப்போ நம்ம e ப்ளஸும் e மைனஸும் ஈக்குவல். இங்கே நம்ம மேக்னிடியூட் அப்படி எடுக்கிறோம். அப்போ மேக்னிடியூடுங்கிறது சேம், e ப்ளஸும் e மைனஸும் சேம். அப்போ e ப்ளஸ் மேக்னிடியூட் சைன் தீட்டாவும் இ மைனஸ் மேக்னிடியூட் சைன் தீட்டாவும் சேமாக இருக்கும். பட் தேர் ஆக்டிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ரெண்டு எப்படி இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் எதிரெதிர் திசையில் இருக்குது. அப்போ அது என்ன ஆயிரும், கேன்சல் ஆகிரும். அப்போ அதை கன்சிடர் பண்ணவே வேண்டாம். இ ப்ளஸ் சைன் தீட்டாவும் இ மைனஸ் சைன் தீட்டாவும் கேன்சல் ஆகிரும். அப்போ நம்மளுக்கு டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு எதனால தான் கிடைக்கும், டியூ டு த இ ப்ளஸ் காஸ் தீட்டா அண்ட் இ மைனஸ் காஸ் தீட்டா காம்பனன்ட்னால தான் நிச்சயம் கிடைக்கும். இப்போ நம்ம டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறோம். இ டோட்டல் ஈக்குவல் டு ரெண்டு என்ன செய்யணும், ஆட் பண்ணிடுறோம். ஆனால் ரெண்டுமே என்ன டைரக்ஷனில் இருக்குது, ஆப்போசிட் டு பி கேப். நம்ம பி கேப்னு அப்படின்னு போடும்போது டைரக்ஷனை மென்ஷன் பண்ணும்போது என்ன செய்யணும், ஆப்போசிட் மைனஸ் சைன் போட்டுருணும். ஏன்னா பி கேப் மைனஸ் கியூ டூ ப்ளஸ் கியூ இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு கிடைச்ச எந்த டைரக்ஷன், இந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ மைனஸ் 1 முதல்ல எழுதிக்கிடும், மைனஸ் இ ப்ளஸ் காஸ் தீட்டா பி கேப் மைனஸ் இ மைனஸ் காஸ் தீட்டா பி கேப். இப்போ ரெண்டுமே ஈக்குவல் தான். இ ப்ளஸும் இ மைனஸ் என்ன செய்யலாம், ரெண்டுமே சேம் தான். அப்போ ரெண்டுமே ஒரே வேல்யூ தான் என்ன செய்யலாம், சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். பிகாஸ் இ ப்ளஸ் அண்ட் இ மைனஸ் ஆர் மேக்னிடியூட் வைஸ் தே வில் பி த சேம். அப்போ மைனஸ் ரெண்டையும் காமன் என்ன செஞ்சிடலாம், 1/4πε0 காமனாக எடுத்துடலாம். அட ஒரு தடவை ஆட் பண்ணி காமிச்சிக்கிடுவோம். மைனஸ் 1/4πε0 q by r square plus a square cos theta p cap மைனஸ் இதுக்கு அதே தான் வரும். மைனஸ் 1/4πε0 q by அதுவும் அதே தான் r square plus a square into cos theta p cap. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன வந்துடும், மைனஸ் 2 மைனஸ் 2 வந்துடும். 1/4πε0 2q by r square plus a square into cos theta p cap. cos theta p cap. ஏன் இது வந்து நம்ம எல்சி காமனாக எல்சிஎம் எடுத்துட்டோம்னா 1 + 1 வந்துடும், 2 ஆட் பண்ணிடுறோம். ஸோ 2q by r square plus a square cos theta p cap. இனிமேல் cos theta எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு இந்த டயக்ராம் வரும். cos theta அப்போ இந்த cos theta is equal to adjacent side by hypotenuse. அப்போ adjacent side என்னது, a. adjacent side a, hypotenuse r square plus a square whole power 1/2. அதை இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தோம். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/4πε0 2q by r square plus a square. காஸ் தீட்டாக்கு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா a by r square plus a square whole power 1/2. காஸ் தீட்டா சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு இன்ட்டு p cap. சரி, இதில் பவர் 1 இது ஒரு ஆஃப். அப்போ 1 + ஆஃப் என்ன ஆயிரும், 3/2ன்னு வந்துடும். அதே மாதிரி மேலே மைனஸ் 1/4πε0 q இன்ட்டு 2a இது q எடுத்தது 2a by r square plus a square whole power 3/2 into p cap. இதுக்கு பிள்ளை என்ன போட்டலாம், மாடுலஸ் ஆஃப் p vector. because p vector modulus of p vector is equal to q into 2a. since இதை எழுதிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிடும். அப்போ மைனஸ் 1/4πε0 modulus of p vector by r square plus a square whole power 3/2 into p cap. modulus of p vector into p cap என்னது p vector ஆயிரும். so e total vector is equal to minus 1/4πε0
p vector by r square plus a square whole power 3 by 2. So this is the expression for total electric field due to the dipole along the equatorial line. E total vector is equal to minus 1 by 4 pi epsilon naught p vector by square root of r square plus a square whole power 3 by 2. சரி அப்போ போட்ட மாதிரி இதில் ஒரு அப்ராக்சிமேஷன் போடுறோம். திஸ் டிஸ்டன்ஸ் r is very much greater than a வந்து ரொம்ப ஸ்மால் டிஸ்டன்ஸ், அதனால் r is very much greater than a. அப்போது என்ன ஆயிரும், e total vector is equal to minus 1 by 4 pi epsilon naught p cap by இது 0 ஆயிரும், அப்படின்னா இது வராது. அப்போ r square whole power 3 by 2 2 2 கேன்சல் ஆயிரும், r cube. ஸோ மைனஸ் அங்கே வந்து 2p வந்துச்சு, இதில் ஆக்சியல் லைனு, இங்கே வந்து p வெக்டார்னு வந்துடுது, அவ்வளோதான். ஸோ minus 1 by 4 pi epsilon naught p வெக்டார் பை இங்கே சாரி p வெக்டார் ஆயிரும், p கேப்ன்றது p வெக்டார் ஆயிரும். The modulus of p vector p cap multiply பண்ணா p vector ஆயிரும். So e total vector is equal to minus 1 by 4 pi epsilon naught p vector by r cube. இது இந்த மைனஸ் சைன் வரதுனால நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், அதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும், ஆப்போசிட் டு த டைபோல் மொமெண்ட். ஏன்னா மைனஸ் வரதுனால p வெக்டார் வந்து மைனஸ் q டு ப்ளஸ் q இருக்கும். இந்த ரிசல்டன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் எப்படி இருக்கும், ஆப்போசிட் டு த டைபோல் மொமெண்ட், இந்த டைரக்ஷனில் இருக்கும், ப்ளஸ் q டு மைனஸ் q வரும். திஸ் எக்ஸ்பிரஷன் ஃபார் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு த ஈக்விட்டோரியல் லைன், அதாவது நடுவரை கோட்டில் உள்ள ஒரு புள்ளியில் ஏற்படும் இருமுனையால் ஏற்படும் மின்பலத்திற்கான கோவை. இது ஒரு முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். ரெண்டுமே கம்பேர் பண்ணி என்ன செஞ்சலாம், படிச்சிடலாம். அது வந்து ஒரே ஆக்சிஸில் வரும், அதனால் ஈஸியாக ஆட் பண்ணிடுறோம். இதில் கொஞ்சம் ஒரு ஆங்கிளில் வரதுனால கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக வரும். ஆனால் ரெண்டு என்ன செய்யணும், காஸ் தீட்டா கண்டுபிடிச்சி என்ன செய்யணும், சப்ஸ்டியூட் பண்ணி வில் கெட் த எக்ஸ்பிரஷன் ஃபார் த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ ரெண்டு எக்ஸ்பிரஷன் வந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, சில இம்பார்ட்டன்ட் இன்ஃபரன்சஸ் தெரியுது. என்ன அப்போது the electric field due to the axial line is 2 times the electric field due to the equatorial line due to the electric dipole. ஏன்னா அதில் 2pன்னு வருது, இதில் வந்து p வெக்டார்னு வருது, 2 டைம் இப்படி இருக்குது அதிகமாகுது. அதே மாதிரி டைரக்ஷன் எடுக்கும்போது அதோட டைரக்ஷன் வந்து அலாங் த டைரக்ஷன் ஆஃப் த டைபோல் மொமெண்ட், இது ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் த டைபோல் மொமெண்ட். ரெண்டுக்குள்ள வித்தியாசம், அதாவது ஆக்சியல் லைனில் கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் 2 times the electric field due to the equatorial line. அது மாதிரி டைரக்ஷனும் மாறி வருது, அது அலாங் த டைரக்ஷன் நம்ம பார்க்கும்போது அந்த பாயிண்ட் சார்ஜுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்ன வரும், 1 by 4 pi epsilon naught q by r square வந்துச்சு, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். ஆனால் இங்கே என்ன ஆயிருது, கியூப் ஆஃப் த டிஸ்டன்ஸ், ஆர் கியூப். அப்போ ஆர் கியூப், அப்போ எது சீக்கிரம் 0 ஆயிரும், டியூ டு த டைபோல். அப்போ லாங் டிஸ்டன்ஸ் லார்ஜ் டிஸ்டன்ஸில் எது சீக்கிரமாக 0 ஆயிரும், டியூ டு த டைபோல். இதனால் டினாமினேட்டரில் ஆர் கியூப்னு என்ன செஞ்சிருது வருது. சரி, இவ்வளோதான். இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு த எலக்ட்ரோஸ்டாட்டிக் தட் இஸ் ஈக்விட்டோரியல் லைன். அப்போ ரெண்டு கொஞ்சம் கம்பேர் பண்ணி ஒரே டைமில் ரெண்டு சேர்த்து படிச்சுட்டு ஈஸியாகிடும். முதல்ல அந்த டயக்ராம் எப்படி வந்துச்சு, எப்போ ஃபிசிக்ஸ் படிக்கும்போது ஃபஸ்ட்டு டயக்ராம் வரைஞ்சிக்கிட்டோம், நல்லா புரிஞ்சுக்கிட்டு அடுத்தால் அப்படியே நினச்சிடும் அந்த டெரிவேஷன் எழுதி பார்த்துட்டு ஒரு கம்ப்ளீட்டாக என்ன செஞ்சிடும், ஈஸியாக நினச்சிடலாம், மெமரைஸ் பண்ணலாம். அடுத்தால ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட் கொடுக்குறேன், நோட் டவுன் த அசைன்மெண்ட், 4th அசைன்மெண்ட். 2 மார்க் கொஸ்டின், 2 2 மார்க் கொஸ்டின், ஒரு 5 மார்க் கொஸ்டின், அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான். 2 மார்க் கொஸ்டின் எழுதிக்க. ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் மீடியம். டிஃபைன் எலக்ட்ரிக் டைபோல், கிவ் 2 எக்ஸாம்பிள். அடுத்து செகண்ட் கொஸ்டின், கிவ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் த மேக்னிடியூட் ஆஃப் இட்ஸ் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் அண்ட் த டைரக்ஷன். அடுத்து 5 மார்க் கொஸ்டின், calculate the electric field due to a dipole on its axial line. இது வந்து முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின். நல்லா டயக்ராம்லாம் வரைஞ்சி நீட்டாக அந்த டெரிவேஷன் நல்லா ஒரு தடவை படித்து எழுதிட்டு கடைசி வரைக்கும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த 2 கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அடுத்து ஃபார் தமிழ் மீடியம் 2 மார்க் கொஸ்டின், மின் இருமுனை வரையறு. 2 எடுத்துக்காட்டுகள் தருக. செகண்ட் கொஸ்டின், மின் இருமுனையின் திருப்புத்திறனின் மதிப்பு மற்றும் திசைகளின் சமன்பாட்டை தருக.
அடுத்து 5 மார்க் கொஸ்டின். மின் இருமுனை ஒன்றினால் அச்சுக்கோட்டில் ஏற்படும் மின்புலத்தை கணக்கிடுக. மின் இருமுனை ஒன்றினால் அச்சுக்கோட்டில் ஏற்படும் மின்புலத்தை கணக்கிடுக. That's all. Thank you. We'll continue in the next class.